ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா பாயாசம் எப்படி செய்கிறன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை விட வேறு மாதிரி எப்படி பாயாசம் செஞ்சால் நல்லாயிருக்குன்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கிறலாம். சேமியாவை நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறலாம். அதோடையே நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பாயசத்துக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சேர்த்துருந்தேன். இதுக்கிடையில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அது பாயாசம் திரிஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறலாம். இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த யூடியூப் சேனல். எனக்கு பொழுது போகலை, என்ன நானே ஏதாவது பிஸியாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எப்படி எனக்கு கண்டென்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. வீடியோ போஸ்ட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.